ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 9C பத்தி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சிபிஎஸ்சிலேருந்து. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இதே மாரி ரெகுலரா வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா, என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 23 ஜான்வரி 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன் அதுன்னு பார்த்தீங்கன்னா, 9சி அதாவது ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 9சி அதாவது செல்ஃப் ரெகன்சிலியேஷன் ஃபார்ம் பத்தி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்ம்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம் வே ஆஃப் வந்து குடுத்துருக்காங்க. லேட் ஃபீஸ்க்கு வந்து வே ஆஃப் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நயன் சம்மந்தப்பட்டது இல்ல. நயன் சம்மந்தப்பட்டது இல்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, 9சி சம்மந்தப்பட்டது தான் இது. ஸோ இது வே ஆஃப் ஃபார் லேட் ஃபீ ஃபார் ஃபைலிங் ஃபார்ம் 9சி ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8/2025. ஸோ இந்த 8/2025ல தான் நம்ம வந்து மெயினா வந்து குடுத்துருக்காங்க. இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 128 மூலியமா வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அம்யூனிட்டி ஸ்கீம்ஸ் வந்து இப்ப நெறைய வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பிஎல் 1 அண்ட் 2 அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து இந்த பாஸ்ட் இயர்க்கு வந்து முன்னாடியே வந்து நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது எல்லாமே இப்ப அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒண்ணா வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ லேட் ஃபீஸ் வந்து வே ஆஃப் பண்ணியிருக்காங்க. த லேட் ஃபீஸ் வே ஆஃப் ரெஃபர்ட் இன் த செக்ஷன் 47. ஸோ செக்ஷன் 47ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸ்க்கும் வந்து என்னென்ன லேட் ஃபீஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்ப ஜிஎஸ்டிஆர் 3பிக்கு 100 டேஸ் பெர் டே லேட் ஃபீஸ்னா அது 50, 50யா இருக்கும். ஸோ இது இல்லாம என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கோ, அதுக்கு என்னென்ன ரிட்டர்ன்ஸ் இருக்கோ, அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, லேட் ஃபீஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ 25, 25 ரூப்பீஸா வந்து லேட் ஃபீஸ் வந்திருக்கும். ஜிஎஸ்டிஆர் 3பிக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 9சி ஸோ இப்ப நீங்க நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 9க்கு மட்டும் தான் வந்து லேட் ஃபீஸ் வந்து கால்குலேட் ஆகும். 9சிக்கு வந்து கால்குலேட் ஆகாது. பட் இனிமேட்ல ஃபினான்ஷியல் 23, 24லேருந்து 9சியும் நீங்க ஃபைல் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கும் வந்து லேட் ஃபீஸ் வந்து கால்குலேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த 2017, 18 அடுத்து 18, 19, 19, 20, 21, 22, 20, 24 இந்த 5 செக்ஷன்ஸ் அதாவது 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 இயர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்கேஸ் நயன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க. பட் 9சி வந்து இன்னும் ஃபைல் பண்ணல. அப்படின்றபோது நீங்க வந்து 9சி ஃபைல் பண்ணணும். இப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக்க வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னு நெனச்சு நீங்க 9சி ஃபைல் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேட் ஃபீஸ் வந்து இது இந்த ஃபார்ம்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான டைம் லிமிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 31 மார்ச் 2025 வரைக்கும் இதுக்கு வந்து டைம் லிமிட் இருக்கு. அதாவது ஜிஎஸ்டிஆர் 9 வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். பட் 9சி இன்னும் ஃபைல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேட் ஃபீஸ் வந்து 9சிக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. பட் 9க்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த ஸ்கோப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த செக்ஷன் 47ல லேட் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ, லே லேட் ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் இப்ப நீங்க போயிட்டு ஜிஎஸ்டிஆர் 9 வந்து ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு லேட் ஃபீஸ் வந்து அந்த மேக்ஸிமம் என்ன லேட் ஃபீஸ் இருக்கோ, அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆயிடும். பட் 9சிக்கு வந்து உங்களுக்கு லேட் ஃபீஸ் வந்து கால்குலேட் ஆகாது. இன்கேஸ் நீங்க வந்து ஆல்ரெடி ரீஃபண்ட் வந்து பே பண்ணியிருக்கீங்க, அதாவது லேட் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ இதுக்கு டெட்லைன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெட்லைன் வந்து இருக்கு. ஸோ இந்த 31 மார்ச் 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கடைசி டேட்டு. ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க இந்த 9சி வந்து ஒரு ரிட்டர்ன் அதாவது பாஸ்ட் 6 இயர்ஸ்க்கு ஆன ஒரு 9சி வந்து ஃபைல் பண்றீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்க வந்து லேட் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண லேட் ஃபீஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே நீங்க வந்து பே பண்ணணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த பெனிஃபிட் டூ டாக்ஸ் பேயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 9சி ஃபைல் பண்ணாம இருக்கீங்க. பட் நான் இப்போ ஃபைல் பண்ணணும் விருப்பப்படுறேன் அப்படின்னும்போது, நீங்க இந்த 31 மார்ச்சுக்குள்ள நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லேட் ஃபீஸ் ஒரு வே ஆஃப் மாரி தான். ஸோ இந்த லேட் ஃபீஸ் எனக்கு வந்து ரொம்ப பர்டனா இருக்கும்போது, ரொம்ப டிலேவா பண்ணும்போது பர்டன் இருக்கும். ஸோ அவங்களுக்கான இது ஒரு ஃபினான்ஷியலா ஒரு ரிலீஃபா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைம்லி வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட்ஸஸ்லாம் வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது தான் வந்து வித்தவுட் ஏதோ ஒரு அ எஸ்டிக்ஸோ பிளஸ் தலைவலியும் இல்லாம நீங்க வந்து அழகா வந்து பெனால்டீஸ் இல்லாம நீங்க வந்து பே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மேஜரான என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன ஃபினான்ஷியல்னா 17, 18 மொத்தம் இந்த ஃபாஸ்ட் 6 இயர்ஸ் அதாவது 23, 24 தவிர மீதி பேக் இயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பொசிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும்.
பட் இந்த 1718 into 1920 இந்த 3 வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9C வந்து ஆடிட்டரால மட்டும்தான் உங்களால வந்து ஃபைல் பண்ண முடியும். மீதி 2020, 21ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செல்ஃபாவே வந்து சர்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 இயர்ஸ் வந்து நீங்க ஃபைல் பண்ணணும். ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ இத வந்து நீங்க ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அத வந்து நீங்க ஆடிட்டர் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3த்தையும் வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் 9சி. பட் 9 வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும். 9 வந்து ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்கணும். பட் 9சி இப்ப ஃபைல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள். இன்கேஸ் 2மே நான் இப்ப தான் வந்து ஃபைல் பண்ண போறேன் அப்டின்னும்போது, உங்களுக்கு 9சிக்கு லேட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ கண்டிஷன்ஸ் 9சி தான் மஸ்ட் பி ஃபைல்ட் ஆஃப்டர் த ஆனுவல் ரிட்டர்ன். ஆனால் பிஃபோர் டியூ டேட் அதாவது 31 மார்ச்க்குள்ள நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு மேஜர் என்னன்னா, லேட் ஃபீஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து வே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க வந்து அ அதான் லேட் ஃபீஸ் வந்து ஆல்ரெடி பே பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடையாது. டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, 31 மார்ச் 2025. ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட மேஜரான கான்செப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எ டாக்ஸ் பேயர் வாஸ் ரிக்வயர்ட் டு ஃபைல் ஃபார்ம் 9சி ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 1920. ஸோ 1920க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9 வந்து ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டாரு. பட் 9சி வந்து ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ண மறந்துட்டாரு. பட் இப்ப ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, but failed to do so along with the annual return if the taxpayer filed the 9C on or before 31st March. அதாவது 31st March 2025க்குள்ள அவர் ஃபைல் பண்றாருன்னா, they will not be liable for late fees beyond the amount payable under section 47. ஸோ 47 படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லேட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப மேக்ஸிமம் லேட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 996 வந்து பார்த்தீங்கன்னா, 25,000 வந்து டோட்டலா வந்து 50,000 வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்படி இல்லன்னா, சப்ஜெக்ட் டூ உங்க டர்ன் ஓவர் வச்சு உங்களுக்கு வந்து 0.25 வருமா, இல்ல 0.5 வருமான்றது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஹவெவர், இஃப் தே ஹேட் ஆல்ரெடி பெய்ட் த லேட் ஃபீஸ். ஸோ நீங்க வந்து இப்ப ஆல்ரெடி இதுக்கான லேட் ஃபீஸ் வந்து நீங்க முன்னாடியே பே பண்ணி வச்சிருக்கீங்க, பே பண்ணிட்டீங்கனாலும், இது வந்து பார்த்தீங்கன்னா, வுட் நாட் பி எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட் த அமௌண்ட். ஸோ இப்போ நீங்க இன்கேஸ் ஆல்ரெடி லேட் ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா, இதுக்கான ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வராது. ஸோ அதுதான் வந்து மேஜரா வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8 2025 கிளியரா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ரெகுலரா வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.